வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேசத் தொடங்குகிறேன். நடிகர் ராஜேஷ் சார். நடிகர் ராஜேஷ் சார் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு சொல்லணும். 70களுடைய இறுதியில் கன்னிப்பருவத்திலே அப்படிங்கிற திரைப்படம் வந்தது. திருச்சி பேலஸ் தேட்டரில் அந்த படம் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. அப்போ திருச்சியில் நான் இருக்கேன், சின்ன பையன். நான் 68 பிறந்தேன். எனக்கு 10-12 வயசு கூட இருக்காது, 11 வயசு கூட இருக்கு. அந்த விழாவுக்கு பாக்யராஜ் சார், ராஜேஷ் சார், வடிவுக்கரசி அம்மா, டைரக்டர் பிவி பாலகுருன்னு அந்த படத்தில் நடித்த கலைஞர்கள் எல்லாருமே அந்த தேட்டருக்கு வந்திருந்தேன். அப்போ நான் அந்த கூட்டமாக நான் பாக்யராஜ் சார்லேருந்து எல்லாரையுமே பார்த்தேன். அப்போ எனக்கு ஃபோக்கஸ் பாக்யராஜ் சார் தான். அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு, அதுக்கு அடுத்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட என்னுடைய டீன் பருவம் ஒரு 15 வயசு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்க, திருச்சியில் ஒரு இலக்கிய விழா. அந்த இலக்கிய விழாவில் நடிகர் ராஜேஷ் அவர்கள் கலந்துக்கிட்டார். அப்போது அந்த இலக்கிய விழாவுக்கு நான் போகிறேன். ஏன்னா நான் 9th படிக்கும்போதே என்னுடைய சிறுகதை விகடனில், அப்புறம் கல்கியில், சாவியில், இதயம் பேசுகிறதுன்னெல்லாம் வர ஆரம்பிச்சு. நான் 9வது படிக்கும் போதுலேருந்தே கதைகள் எழுத தொடங்கிட்டேன். பத்திரிகையில் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால இலக்கிய கூட்டங்கள் போய் எங்கே இருந்தாலும் போய் தேடி கண்டுபிடிச்சி அங்கே போகிறது, பட்டிமன்றத்தில் பேசுறது, கவியரங்கத்தில் பேசுறது அப்படின்ட்டு. அப்போ அந்த விழாவுக்கு ராஜேஷ் சார் வந்திருந்த அந்த விழாவுக்கு நான் போயிருந்தப்ப ராஜேஷ் சார் பேசி முடிச்சுட்டு வர்றாங்க. அப்போ எல்லாரும், சார் கன்னிப்பருவத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படி இப்படின்னு ராஜேஷ் சார்கிட்ட அப்போ வந்த படங்கள் அப்படின்ட்டுலாமே பேசினாங்க. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப், எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்க, அப்போல்லாம் ஆட்டோகிராஃப் தான். ஆட்டோகிராஃப் வாங்கும்போது அவர்கிட்ட நின்று பேசினேன். அப்போ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க சார், ஒரே ஒரு சீன் தான், ஆனால் டக்குன்னு உங்கள் முகம் எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாமே நான் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரே ஒரு சீனா அப்படின்னு அதிர்ச்சியை என்னை பார்த்தார். ஏன்னா கிட்டத்தட்ட கன்னிப்பருவத்திலே திரைப்படம் வருவதற்கு முன்பாக அவள் ஒரு தொடர்கதை பாலச்சந்தர் சாருடைய டைரக்ஷனில் வந்த அந்த படத்தில் ஒரு சென்சஸ் கணக்கு எடுக்கிற அதிகாரியாக சுஜாதாவோட வீட்டுக்கு ராஜேஷும் இன்னொருவரும் வருவாங்க. அப்போ அவங்க கேள்வி கேட்பாங்க, குடும்ப தலைவி தானா இந்த வீட்டுக்கு, குடும்ப தலைவர் கிடையாதா? இருக்காருங்க, பேரு மூர்த்தி. மூர்த்தியா வெறும் மூர்த்தியா? நாங்கள் வெறும் மூர்த்தி இல்லைங்க, வெக்க கெட்ட மூர்த்தி அப்படின்னு அந்த டைலாக் சுஜாதா சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஒரு சீன், அந்த ஒரு சீன் தான் பாலச்சந்தர் சார் படத்தில் ராஜேஷ் சார் வருவார். கன்னிப்பருவத்திலே படம் பார்த்துட்டு அதற்கு அடுத்தாப்புல அரியமங்கலம் சரோஜா தேட்டரில் அவள் ஒரு தொடர்கதை வந்தப்ப டக்குன்னு நான் இந்த சீனில் ராஜேஷ் சார் நடிச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு ஞாபகம் அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அதிர்ச்சியாகி கேட்டார், இதை என்ன தம்பி எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த ஒரு சீன் வந்ததை அப்படின்னு சொல்லி கேட்டார். அவ்வளோதான். அதற்கப்புறம் எனக்கும் ராஜேஷ் சாருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அதற்கப்புறம் நான் தினபூமி பத்திரிகையில் வேலைக்கு சேர்ந்தேன், தினமலரில் வேலைக்கு சேர்ந்தேன், பாலகுமாரன் சார்ட்ட உதவியாளராக வேலையில் இருந்தேன், குங்குமம் பத்திரிகையில் வேலை பார்த்தேன் நிருபராக. அதற்கு பிறகு விகடன் வேலைக்கு சேர்ந்தேன், அதுக்கு சக்தி விகடனில் வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஹிந்து தமிழில் வேலைக்கு சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 35 வருட பத்திரிகை உலகத்தை பயணத்தில் ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருது. ஹிந்து தமிழில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி நான் எடுக்கிறேன், ராம்ஜி சாருங்களா அப்படின்னு கேட்டாங்க. ராம்ஜி தான் பேசுகிறேன் அப்படின்னு. தம்பி வணக்கம், நான் நடிகர் ராஜேஷ் பேசுகிறேன் அப்படின்னு. சார் வணக்கம் சார் அப்படின்னு. நீங்கள் அந்த 7 நாட்கள் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க, ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தீங்க. பாக்யராஜ் சார் என்னென்னலாம் ஃபீல் பண்ணி அந்த காட்சி அமைச்சிருந்தாரோ அது பாக்யராஜ் சாருக்கு மட்டும்தான் தெரியும், வேற படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி எழுதியிருந்தீங்க. உங்கள் கட்டுரையை நான் இந்து தமிழ் இணையதளத்தில் நான் வாசித்தேன். அதுக்கப்புறம் அங்கங்கன்னு கேட்டு உங்கள் நம்பரை வாங்கி நான் நேற்றுக்கே பேசியிருக்க வேண்டியது இரவு 9 மணிக்கு கிடச்சிது, அதனால் பேசலை
அப்படின்றாரு. சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார் அப்படி இப்படின்றேன் நான். ஐயோ, என்ன நீங்கள் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், அப்பேற்பட்ட ஒரு படத்தை பற்றி இப்போவும் பேசுறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் நீங்கள் ஹிந்துவினுடைய எடிட்டர் திரு அசோகன் சார் சொல்லுவார், சார் படம் வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 42 வருஷம் ஆயிடுச்சு, 58 வருஷம் ஆயிடுச்சுன்னு அந்த படத்தை நினைவு கூறுற வகையில் நீங்கள் தான் சார் இன்னைக்கு தேதிக்கு எழுதுறீங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து எல்லாருமே அது மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு வேற யாரும் எழுதலை, நான் தான் அது மாதிரி எழுதிட்டு இருந்தேன். அப்போ ராஜேஷ் சார் இப்படி பாராட்டின உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அதற்கு அடுத்தாப்புல நான் ஒரு கட்டுரை எழுதணும், அதற்கு அடுத்தாப்புல நான் வேற ஒருத்தங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு போகணும்னு இருந்த தருணத்தில் அவருடைய நம்பரை நான் சேவ் பண்ண விட்டுட்டேன், அன்னைக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வரிசையாக நிறைய கால்ஸ் வந்ததில் எனக்கு தெரியல, நான் அப்படியே விட்டுட்டேன். அதற்கு பிறகு வடிவுக்கரசி அம்மாவை நான் பேட்டி எடுத்தேன். அந்த வடிவுக்கரசி அம்மா பேட்டி எடுத்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்டு பார்ட்டு, ஃபோர்த்து பார்ட்டு, ஃபிஃப்த்து பார்ட்டுன்னு போட்டது எல்லாமே ரீவைண்ட் வித் ராம்ஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே ஹிந்து தமிழில் நான் எடுத்த வீடியோக்கள் வரும். எல்லாமே 10 லட்சம், 12 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம் தாண்டிய வியூஸ் தான் போயிருக்கும். ரீவைண்ட் வித் ராம்ஜி ஹிந்துவில் பண்ணின ரீவைண்ட் வித் ராம்ஜி எல்லாமே பல லட்சக்கணக்கான வியூஸ்கள் போயிருக்குன்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ பேட்டியை வடிவுக்கரசி அம்மா, கன்னிப்பருவத்திலே படத்தினுடைய நாயகி வந்து வடிவுக்கரசி அம்மா, ஹீரோ வந்து ராஜேஷ் சார். அப்போ அதை பற்றியும் அவங்க நிறைய பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னாக்க, இந்த பேட்டியை வீடியோவை பார்த்துட்டு ராஜேஷ் சார் எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணுறாரு. ராஜேஷ் சாருடைய நம்பர் தான் வருது, பேர் வரல, ஏன்னா நான் தான் பதிவு பண்ணலைங்க. அப்போ ராஜேஷ் சார் பேசுகிறாரு, தம்பி ராம்ஜி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. டக்குன்னு யாருன்னு தெரில எனக்கு. அப்புறமா நல்லா இருக்கேன் சார் அப்படின்ற அவருடைய பேச்சு, அந்த குரல் தனி வசியம் செய்யக்கூடிய குரல், ஒரு வசியம், தனி வசியம் உண்டு அந்த குரலுக்கு. இன்னும் சொல்லப்போனால் நான் சிவாஜி மாதிரி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சினிமாவில் வந்த நடிகர்களில் ராஜேஷ் அவர்களும் ஒருத்தர். இன்னும் சொல்லப்போனால் ராஜேஷ் சாருடைய பல டைலாக் டெலிவரிகளை பார்த்தாக்கா நமக்கு சிவாஜி சாரை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். அதே போல் உடல் அசைவெல்லாம் கடந்து முகம், கண்கள், புருவம், வார்த்தை, வசன உச்சரிப்பு, இதை வைத்துக்கொண்டு மட்டுமே நடிப்பில் மிரட்டியவர், நடிப்பில் அசாத்தியம் பண்ணியவர் தான் நடிகர் ராஜேஷ். அந்த பேட்டி பார்த்துட்டு, இதுவரை வடிவுக்கரசி எத்தனையோ பேருக்கெல்லாம் பேட்டி கொடுத்துருச்சு, ஆனால் உங்களுடைய பேட்டியில தான் நிறைய உண்மைகளை வந்து அப்படியே கொட்டி தீர்த்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது இது அப்படின்னு தான் வடிவுக்கரசி அம்மாவை ராஜேஷ் சார் பேசினாங்க. ஆமாம் சார், ரொம்ப பிரமாதமான பேட்டியாக, நல்ல கெமிஸ்ட்ரி சார், உண்மையிலேயே ராம்ஜி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆங்கில படத்தை பற்றியும் ஆங்கில இலக்கியம் பற்றியும் அப்படின்றலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதற்கு பிறகு உங்கள் பிறந்த தேதி என்ன அப்படின்லாம் கேட்டார். என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையுமே சொன்னேன். சொல்லி முடித்த உடனேயே அவர் வந்து நீங்கள் இந்த ராசியா, இந்த லக்னமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சார் ஆமாம் சார் அப்படின்னு. அதுதான் காரணம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு அப்படி இப்படின்னு நிறைய ஜோதிடம் பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா பாலகுமாரன் சார் பற்றி நான் சொன்னேன். பாலகுமாரன் சார் பற்றி வந்து அவருடைய மெர்க்குரி பூக்களையும் அவருடைய இரும்பு குதிரைகள் நாவல்னு வரிசையாக சொல்ல ஆரம்பிக்கிறார். டக்குன்னு சுஜாதாவை பற்றி, ஜெயகாந்தன் பற்றி, புதுமை பித்தன் பற்றின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். கமல் சார்கிட்ட நாம் எப்படி என்ன வேணாலும் பேசலாமோ, ராஜேஷ் சார்கிட்ட அப்படி என்ன வேணாலும் நம்ம உரையாட முடியும். இன்னொன்று, அவர் உரையாடலாம், நாம் கேட்க முடியும். ஜோதிடம் பற்றி பேசுவார், கம்யூனிசம் பற்றி பேசுவார், அரசியல் பற்றி பேசுவார், உலக அரசியல் பற்றி பேசுவார், அமெரிக்கா எதனால் முன்னுக்கு வந்துச்சுங்கிறத பற்றியும், ரஷ்யாவிலேயே கம்யூனிசம் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத பற்றியும், ஜோதிடம் உண்மையா பொய்யாங்கிறத பற்றியும், ஜோதிடத்தினுடைய வேறு ஒரு நுட்பமான விஷயங்கள் பற்றியும் வரிசையாக அப்படியே சொல்லிகிட்டே வருவார். அதே போல் தமிழ் சினிமாவை பற்றியும் அப்படியே எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். இந்த வருஷம் இந்த படம் வந்துச்சு, இந்த வருஷம் இந்த படம் வந்துச்சு, சிவாஜி சாருடைய அந்த படம் அப்படி ஓடிச்சு, எம்ஜிஆர் சார் அப்படியே அண்ணனோட படம் இப்படி ஓடிச்சு அப்படிலாம் சொல்லுவார். எம்ஜிஆர் அவர்களுக்கும் ராஜேஷ் அவர்களுக்குமான நெருக்கம் பற்றியும் சொல்லுவார். அந்த வடிவுக்கரசி அம்மாவுடைய பேட்டிக்கு நான் திரும்ப வரேன். அப்போ ராஜேஷ் சார் சொன்னது என்னன்னாக்கா,
வடிவுக்கரசி வந்து இந்த வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை, உங்கள்கிட்ட தான் அந்த பேட்டியில் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வடிவுக்கரசியோட பிறந்த நாளைக்கு ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து நான் வந்து வடிவுக்கரசிக்கு புடவை பரிசீலிப்பேன். ஏன்னா வடிவுக்கரசியோட சகோதரரும் நானும் அப்படி ஒரு நண்பர்கள். கிட்டத்தட்ட வடிவுக்கரசி எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் சார் சொன்னார். வடிவுக்கரசி அம்மா பேட்டியில் அதை சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நான் எங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு புடவையை அனுப்பிச்சிடுவார். என்னுடைய அண்ணனோட பரிசு, அந்த அண்ணனோட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு விழுந்து போயிட்டேன் நான். இதெல்லாம் சொல்லிச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ராம்ஜி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டேன். அதற்கு அடுத்தாப்புல எனக்கு ஒரு பேட்டி தரதா இருந்த சமயத்தில் கரோனா வந்துருச்சு. அப்போ நானும் அவரும் பேசியிருந்தோம். அதாவது ஜோதிடம் பற்றி ஒரு 3 பார்ட்டு, அரசியல் பற்றி ஒரு 5 பார்ட்டு, உலக சினிமா, தமிழ் சினிமா, இந்திய சினிமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அப்படின்லாம் பேசியிருந்தோம். அதுபோல் கமல் சார் சொன்னதை வந்து அவர் என்கிட்ட சொன்னார். அதாவது ஒரு நல்ல நடிகரை வந்து தமிழ் சினிமா இழக்குது அப்படின்னு சொன்னார். எதில் காரணம்னாக்க, தடக்குன்னு இவர் ராஜலட்சுமி அப்படின்ற பேரில், கமலஹாசனுடைய அம்மா, அவங்க பேரில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறாரு. யார்? நடிகர் ராஜேஷ். எம்ஜிஆருடைய வற்புறுத்தல்னால நிலம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்க்கு அவர் போகிறாரு. ஜானகி அம்மா கூடவும் நல்ல ஒரு உறவு உள்ளவர். அப்போ என்கிட்ட சொன்னார், கமல்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னப்போ, ஒரு நல்ல நடிகனை தமிழ் சினிமா இழந்துருச்சு ராஜேஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற நடிப்பு அது என்னன்றது எனக்கு தெரியும். அதே போல் உங்கள்கிட்ட டைரக்ஷன் பற்றின ஆசையும் ஆர்வமும் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு போகிறீங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. என்னன்னாக்க, நடிகர் ராஜேஷ் அப்படின்ற பேரில் இறந்து போகிறத விட, இலக்கிய ரசனை கொண்ட ராஜேஷ் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத விட, டைரக்ஷன்லையும் ஈடுபட்ட ராஜேஷ் அவர்கள் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறத விட, பணக்கார ராஜேஷ் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ராஜேஷ் சார் வாழ்த்துக்கள் அப்படின்னு கமல் சார் சொன்னதாக ராஜேஷ் சார் என்கிட்ட சொன்னார். இது மாதிரி ஒரு நீண்ட பேட்டி ஒன்று எடுக்கிறதா அவருக்கு எனக்கு பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. எனக்கும் அவர் கூட அவர்கிட்ட பேட்டி வாங்கணுங்கிறதுல ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அந்த கரோனா வந்து எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு. அதற்கு அடுத்தாப்புல ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் வருது ராஜேஷ் சார்ட்டேருந்து. ஏன் வடிவுக்கரசி தான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணணுமா, ராம்ஜி தம்பிக்கு நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு அவர் கேட்டப்போ என் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீரே வந்துடுச்சு. அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு. இதில் என்ன இருக்கு ராம்ஜி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீயே கேட்டிருக்கலாம்ல தம்பி, என்ன தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு அடுத்தாப்புல கடந்த ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்னாடி நான் வந்து அந்த 7 நாட்கள் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த 7 நாட்கள் படத்தில் ராஜேஷ் அவர்கள் நடித்தார் இல்லையா, அந்த டாக்டர் கதாபாத்திரம், அதில் வந்து சிவகுமார் நடிப்பதாக இருந்தது. ஆனால் சிவகுமார் வந்து என்னையா பாக்யராஜ் நடிக்கிறாரு, அப்புறம் எனக்கு என்னையா நடிப்பில் முக்கியத்துவம் இருக்கும், அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சிவகுமார் சார் ஒதுக்கிட்டார். அப்புறம் சரத்பாபு போடலாமா, பிரதாப்பை போடலாமா அப்படின்னும் போது பாக்யராஜ் சார் வந்து இல்லை, சரத்பாபுடைய வாய்ஸ் வேற ஒரு டோனில் இருக்கும், அது சரிப்படாது, பிரதாப்போட சாயல் பிரதாப்புடைய டோன்லலாம் மலையாள வாடை அடிக்கும், நானே ஒரு மலையாள கேரக்டரில் பாலக்காட்டு மாதவன்னு பண்ணுறேன், அது நல்லா இருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு ராஜேஷ் அவர்களை தேர்ந்தெடுத்தார் பாக்யராஜ் சார். அதை பற்றி நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அதில் டைட்டில் போடுவாங்க இல்லையா, இன்னாரெல்லாம் நடிக்கிறாங்க, ஒளிப்பதிவு வரை இசை வருது, அப்படி போடும்போது அந்த நாட்கள் டைட்டில் ஆரம்பிக்கும் போது பாக்யராஜ் ராஜேஷ் அப்படின்னு சேர்ந்தே பேரை போட்டார் பாக்யராஜ் சார். அந்த அளவுக்கு ராஜேஷ் சார் மேலையும் அந்த கதாபாத்திரத்தின் மேலையும், இன்னொரு 2வது நடிகர் தானே, நம்ம தானே நடிகர், நம்ம தானே டைரக்டர்லாம் இல்லாமல் அப்படி போட்டாருன்னு நான் சொன்னப்போ அப்படி ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அந்த வீடியோவை அவர் எப்படியோ பார்த்துட்டாரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு, ராம்ஜி ரீவைண்ட் வித் ராம்ஜியாக இருந்த ராம்ஜி இப்போ ரிலாக்ஸ் வித் ராம்ஜி ஆயாச்சா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. இந்த முறை நான் வந்து நம்பர் பதிஞ்சு வச்சுருக்கேன், ராஜேஷ் சார் அப்படின்ட்டு என் ஃபோனில் இருக்கு. அப்போ உண்மை ராம்ஜி, இந்த டைட்டிலில் பாக்யராஜ் சார் இப்படி போடுவாருன்னு நான் எதிர்பார்க்கலை.
டைட்டில் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் படம் பார்க்கும்போது பாக்யராஜ் ராஜேஷ் அப்படின்னு வந்த உடனே நான் ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன். நான் என்னையா இந்த மனுஷன் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னேன். சார் நன்றிலாம் ஏன் சார் சொல்கிறீங்க? உங்களுடைய கதாபாத்திரம் அந்த அளவுக்கு முக்கியமானது. இந்த படத்தில் 3 கதாபாத்திரம் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒன்று பாலக்காட்டு மாதவன், 2வது வசந்தி, 3வது அந்த டாக்டர் கேரக்டர். அப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ சார். அப்படி இருக்கும்போது என்ன சார், இதனால தான் கன்னிப்பருவத்திலேக்கு பிறகு வரிசையாக படங்கள்லாம் வராமல் பார்த்து பார்த்து நடித்தார். அனுராதரமணனுடைய கதையை வந்து ஆர்சி சக்தி அவர்கள் படமாக எடுக்கும்போது கமல்ஹாசன் தான் இந்த கதாபாத்திரத்துக்கு ராஜேஷ் தான் சரியான ஆள்னு சொல்லியிருக்காரு. அதே போல ஆர்சி சக்தி அவர்களுடைய டைரக்ஷன்ல மணக்கணக்கு அப்படிங்கிற படத்துல கமல், ராஜேஷ், விஜயகாந்த் 3 பேருமே அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆர்சி சக்தி சார் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதே போல சிறை அப்படிங்கிற படத்துல அந்த கேரக்டரை வந்து லக்ஷ்மி எந்த அளவுக்கு பிரமாதம் பண்ணியிருப்பாங்களோ ராஜேஷ் சார் அந்த அளவுக்கு பிரமாதம் பண்ணியிருப்பாரு. இது ஆலய தீபம்ங்கிற ஒரு படத்துல சுஜாதாவுக்கு ஜோடியா ராஜேஷ் சார் நடிச்சிருப்பாரு. சிட்டிசன்ல ஜட்ஜி கேரக்டர்ல வரக்கூடிய அந்த கதாபாத்திரமா இருக்கட்டும், போலீஸ் கதாபாத்திரத்துல மகாநதி படத்துல வரக்கூடிய நல்ல போலீஸா, பாரதியார் கவிதைகள் கொடுக்குற போலீஸா இருக்கிற அந்த ராஜேஷ் கதாபாத்திரமாக இருக்கட்டும், வானமே எல்லை படத்துல இதுல என்ன முதலியார் ஜம்ப வேண்டி கிடக்குன்னு மேஜர் சுந்தரராஜனோட பையன் கௌதம் அப்பாவாக இருக்கிற ராஜேஷ்ட பேசுற அந்த விஷயமா இருக்கட்டும்னு அவர் நடித்த பல படங்கள். இன்னும் சொல்ல போனா பாலச்சந்தர் சாருடைய அந்த அச்சமில்லை அச்சமில்லை, அந்த அரசியல்வாதி கொஞ்சம் கொஞ்சம் நல்லவனா இருக்கிற ஒரு மனிதன் அரசியலுக்குள்ளார போய் எப்படியாக மாறுகிறாங்கிறத அவருடைய உடல் மொழி அப்படி மாற்றி அவர் பிரமாதம் பண்ணியிருப்பார். ராஜேஷ் சார் அவர்கள் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அப்படி ஒரு தனித்துவமான நடிப்பை கொடுக்கக்கூடியவர். அவர் இன்னைக்கு காலமாயிட்டார் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சங்கடமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. பேலஸ் தேட்டரில் நான் முதல்ல பார்த்த அந்த ராஜேஷ் சார் ஒரு திருச்சியில் நடந்த ஒரு இலக்கிய கூட்டத்தில் நான் அவர்கிட்ட போய் நின்று பேசி அவளூர் தொடர்றையில் ஒரே ஒரு சீன் வந்தீங்கள சார், இப்போ கவனித்தேன் சார், நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னப்போ என்னை அப்படியே டக்குன்னு தோளோட சாச்சிக்கிட்ட இறுக்கி பிடிச்சிக்கிட்ட ராஜேஷ் சார், தம்பி ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன அந்த ராஜேஷ் சார், எந்த ஒரு கட்டுரையை படிச்சிட்டோம் எனக்கு அடிக்கடி ஃபோன் செய்த ராஜேஷ் சார், பேட்டியை பார்த்துட்டு வடிவுக்கரசி அம்மா மனம் விட்டு பேசிச்சியா அப்படின்னு சொன்ன அந்த ராஜேஷ் சார், ஏன் வடிவுக்கரசி தான் சிபாரிசு பண்ணணுமா உனக்கு, ராம்ஜி தம்பிக்கு நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு கேட்ட அந்த ராஜேஷ் சார், ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த பாக்யராஜ் சாருடைய பெருந்தன்மை பற்றி நான் வீடியோவில் பேசியிருந்ததை மனம் கனிந்து பாராட்டி என்னை நெகிழ்ச்சிப்படுத்திய அந்த ராஜேஷ் சார் திரும்ப எப்போ பேசுவார்? ராஜேஷ் சார் எங்கே இருந்தாலும் உங்களுடைய அந்த நினைவுகள் தமிழ் சினிமாவில் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய அறிவாளி. அந்த தரமணி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் உங்களுடைய வரவுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி வரலையே அப்படின்னு அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் இயங்கிக்கிட்டே இருக்கும். என் ஃபோனில் ராஜேஷ் சார் அப்படின்னு நான் வச்சுருக்கேனே, அது திரும்ப ஒரு தடவை டயல் பண்ணி தம்பி ராம்ஜி அப்படின்னு கூப்பிடுங்களே, அது மாதிரி ஒரு தடவையாவது அப்படி கூப்பிட்டா அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்.